இன்னைக்கு நம்ம ஈறுகள்ல இருந்து ஏற்படுற ரத்த கசிவுக்கான காரணங்கள் மற்றும் அதை எப்படி ப்ரிவென்ட் பண்றதுன்றதை பார்க்கலாம். வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, வாய் மற்றும் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், மெரிடியன் ஹாஸ்பிட்டல்ஸ், கொளத்தூர். நிறைய பேர் ஈறுகள்ல இருந்து ஏற்படுற ரத்த கசிவு நார்மல், அது தானாக சரியாயிடும், ஹார்டாக ப்ரஷ் பண்ணுறதுனால வரும் அப்படின்னு நினைப்பாங்க. பட் ஈறுகள்ல இருந்து ஏற்படுற ரத்த கசிவு நார்மல் கிடையாது. இதுக்கான காமன் ரீசன் பிளாக் பில்டப்னு சொல்லுவோம். நம்ம சாப்பிட்ட பிறகு வாயில் தங்கக்கூடிய ஃபுட் பார்ட்டிகல்ஸ் அதோட பாக்டீரியா சேர்ந்து பற்கள் மற்றும் ஈறுகளில் படிய ஆரம்பிக்கும். இது ப்ராப்பர் ப்ரஷிங் டெக்னிக் அண்ட் ஓரல் ஹைஜீன் ஃபாலோ பண்ணலைன்னா கம்ஸில் இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு காமன் சிம்டம்ஸ் ஈறுகளில் ஏற்படுற வீக்கம், இரத்த கசிவு மற்றும் வாய் துர்நாற்றம். இந்த ஸ்டேஜ்லேயே ஒரு பல் மருத்துவரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ இந்த ஈறுகளில் ஏற்படுற பிரச்சனையை கம்ப்ளீட்டாக சரி செஞ்சிடலாம். பட் இதை இக்னோர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தாடை எலும்பு வரை இந்த இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸ்மோக்கிங்கும் ப்ளீடிங் கம்ஸுக்கு ஒரு காமன் ரீசனாக இருக்குது. ஸ்மோக் பண்ணுறதுனால நம்ம ஈறுகளுக்கு தேவைப்படுற பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகுது. இதனால ஈறுகளுக்கு தேவையாக இருக்கிற ஆக்சிஜன் மற்றும் நியூட்ரியன்ஸ் குறையுது. இதனால ஈறுகள் வீக் ஆகி கீழே இறங்க ஆரம்பிக்கலாம், அல்லது பற்கள் வீக் ஆகி ஆட ஆரம்பிக்கலாம், இல்லைனா பல் கூச்சம் வரலாம். ஸோ ஈறுகளோட ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறது? மார்னிங் அண்ட் நைட் கண்டிப்பாக ப்ரஷ் பண்ணணும். டங் கிளீனிங் மறக்கவே கூடாது. விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் சாப்பிடலாம், லைக் ஆரஞ்ச், கோவா, நெல்லிக்காய். அண்ட் ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் லைக் ஃபிஷ், நட்ஸ் இதெல்லாமே கம்மோட ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். சில நேரங்களில் இந்த ரத்த கசிவுக்கு வெறும் ஓரல் ஹெல்த் மட்டுமே காரணமாக இருக்காது. ப்ரெக்னென்சியில் ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ், இல்லை அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ், இல்லை விட்டமின் சி குறைபாடுனால கூட வரலாம். ஸோ ஹெல்த்தி கம்ஸ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஃபார் குட் ஓரல் ஹெல்த். So early assessment and timely treatment is always better.